வெல்கம் டு தமிழ் மேவன். இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. ஜூலை 2 மற்றும் 3, 2026 தேதிகளில் புதுதில்லியில் உள்ள இந்திய வாழ்விட மையத்தின் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற முதன்மையான நிகழ்வு எது? உலக எரிசக்தி உச்சி மாநாடு, தேசிய எரிசக்தி திறன் வட்ட போட்டி, நிலையான தொழில்துறைக்கான சர்வதேச மாநாடு, பசுமை எரிசக்தி தொழில்நுட்ப கண்காட்சி. சரியான விடை தேசிய எரிசக்தி திறன் வட்ட போட்டி. இந்த நிகழ்வு இந்திய தொழில்துறையின் ஆற்றல் சிக்கனத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு நிர்வாக தளமாகும். இந்திய அரசியலமைப்பின் உறுப்புரை 51A(G) இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் உறுப்புரை 48A ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி முறையில் ஆற்றலை சேமிப்பது, கழிவுகளை குறைப்பதும் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பொறுப்பாகும். சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்த PM சூரியகர் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இலவச கல்வி, வீட்டு மேற்கூரை சூரிய மின்சக்தி, கிராமப்புற சாலைகள், மருத்துவ காப்பீடு. சரியான விடை வீட்டு மேற்கூரை சூரிய மின்சக்தி. PM சூரியகர் திட்டம் இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிக்கும் அரசு ஆணை. இது எரிசக்தி சுதந்திரத்தை நோக்கிய நிர்வாகத்தின் முக்கியமான முன்னெடுப்பு. தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்ன? விவசாய பயிற்சி, நவீன தொழில்நுட்ப பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, அரசு தேர்வு பயிற்சி. சரியான விடை நவீன தொழில்நுட்ப பயிற்சி. நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டம் மாநில அரசின் நேரடி நிர்வாக திட்டமாகும். இது உறுப்புரை 41 மற்றும் உறுப்புரை 46 ஆகியவற்றின் அடிப்படையில் இளைஞர்களை தயார்படுத்தும் அரசின் சமூக நிர்வாக கொள்கையாகும். இது திறன் இடைவெளியை குறைப்பதன் மூலம் பொருளாதார உற்பத்தியை அதிகரிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்புரை சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்துகிறது? 324, 325, 326, 327. சரியான விடை 324. தேர்தல் ஆணையம் 324. தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரம் ஜனநாயகத்தின் அடிப்படை. இது நிர்வாகத்தின் நடுநிலைத்தன்மையை உறுதி செய்கிறது. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ எந்த நதிக்கரையில் இயக்கப்படுகிறது? கங்கை, யமுனை, ஹூக்ளி, பிரம்மபுத்திரா. சரியான விடை ஹூக்ளி. நீருக்கடியில் மெட்ரோ இது நவீன உள்கட்டமைப்பு நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறை மேம்பாட்டின் அடையாளம். சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட நாரி சக்தி விருது எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? விளையாட்டு, இலக்கியம், அறிவியல், மகளிர் மேம்பாடு. சரியான விடை மகளிர் மேம்பாடு. நாரி சக்தி விருது இது உறுப்புரை 15(3) மகளிருக்கு சிறப்பு சலுகை என்பதன் அடிப்படையில் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் அரசாணை. ஜூலை 2026 இந்தியாவிற்கான புதிய தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனந்த நாகேஸ்வரன், சஞ்சீவ் சன்யால், V. ஆனந்த நாகேஸ்வரன், கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். சரியான விடை V. ஆனந்த நாகேஸ்வரன். பொருளாதார ஆலோசகர் நாட்டின் நிதி நிர்வாகத்தை வழிநடத்தும் உயர் பதவிகளில் இத்தகைய நியமனங்கள் நிதி மேலாண்மையை உறுதி செய்கின்றன. தமிழகத்தின் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எந்த சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன? 2005ஆம் ஆண்டு சட்டம், 2006ஆம் ஆண்டு சட்டம், 2007ஆம் ஆண்டு சட்டம்,
2008ஆம் ஆண்டு சட்டம். சரியான விடை 2005ஆம் ஆண்டு சட்டம். சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம். இது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் நிர்வாக சட்டமாகும். தேசிய பேரிடர் மீட்பு படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? பாதுகாப்பு, நிதி, சுற்றுச்சூழல், உள்துறை. சரியான விடை உள்துறை. தேசிய பேரிடர் மீட்பு படை பேரிடர் காலத்தில் உயிர்களை காக்கும் இந்த அமைப்பின் நிர்வாக கட்டுப்பாடு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருவது நிர்வாக ஒருமைப்பாட்டை காட்டுகிறது. ஜூலை 2026இல் இந்தியாவின் செயற்கைக்கோள் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான பிக்சல் நிறுவனம் அமைத்த அதிநவீன செயற்கைக்கோள் நுண்ணறிவு மையம் எங்குள்ளது? ஹைதராபாத், பெங்களூரு, திருவனந்தபுரம், சென்னை. சரியான விடை பெங்களூரு. பிக்சல் ஏஐ நிறுவனம் இது ஒரு வளர்ந்து வரும் தனியார் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம். இத்தகைய நிறுவனங்கள் இஸ்ரோவின் விண்வெளி சீர்திருத்த கொள்கையின் மூலம் ஊக்குவிக்கப்படுகின்றன. இத்தகைய மையங்கள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்கான தரவுகளை வழங்குவதன் மூலம் அரசு நிர்வாகத்திற்கு துல்லியமான முடிவுகளை எடுக்க உதவுகின்றன. நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.